இங்க ஒரு பணக்கார வீட்டுல குழந்தைங்களை தத்தெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் இந்த 7 குட்டி பையனும் அதுல கலந்துக்கிறான். இந்த சிஇஓக்கு கல்யாணமே பண்ணிக்க விருப்பம் இல்லாததுனால இவனோட அம்மா ஒரு குழந்தைய மட்டுமாவது தத்தெடுத்துக்கோன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. இதே இந்த சிஇஓக்கு சுத்தமா பிடிக்கலங்கிறதுனால அவன் பாட்டுக்கு அவனோட பிசினஸ் மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுறான். அவனோட அம்மா மனசொடைஞ்சு போய் மயக்கம் போட்டு விழ போறாங்க. அந்த டைம்ல இந்த குட்டி பையன் தான் ஓடி போய் ஹெல்ப் பண்றான். மயக்க தெளிஞ்சதும் அந்த லேடி இந்த பையனை யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனை சொல்றான், நான் என்னோட அப்பாவை தேடி வந்திருக்கிறேன், அவர் இங்கதான் இருக்கிறாரு, நான் இந்த ஊர்ல இருந்து தான் வரேன்னு எல்லா டீடைல்ஸையும் சொல்றான். அந்த லேடியை ரொம்ப யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா இந்த பையனை பாக்குறதுக்கு அப்படியே சின்ன வயசுல அவங்க பையனை பார்த்த மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம அதே ஊர்ல தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஇஓவும் மாறு வேஷத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்த லேடி உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பையனை கூட்டிட்டு சிஇஓ கிட்ட போறாங்க. இந்த குட்டி பையன் நேரா அந்த சிஇஓ கிட்ட போயிட்டு அவனோட அம்மா பேரை சொல்லி நீங்க தானே என்னோட அப்பான்னு சொல்லி கேக்குறான். உண்மையிலே இந்த சிஇஓ 7 வருஷத்துக்கு முன்னாடி மாறு வேஷத்துல அந்த ஊருக்கு போயிட்டு அவனான மக்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணையுமே லவ் பண்ணிருக்கிறாரு. பட் அந்த பொண்ணை வேற ஒரு ஆள் கூட பார்க்கவும் இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிடுறான். சோ இவன் என்னோட பையன் தானான்னு சிஇஓக்கும் டவுட் வருது. அதனால இந்த பையனோட முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவளோட அங்கிள் தான் அவளை வளர்த்திருப்பாங்க. அப்பதான் அந்த சிஇஓக்கு புரியுது அன்னைக்கு கூட இருந்தது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணோட அங்கிள் தான். உண்மையிலேயே அந்த குட்டி பையனோட அப்பாவும் இவன் தான்.